சில வார்த்தை வெல்லும், சில வார்த்தை கொல்லும். சில பேர்கள் வீசுகின்ற வார்த்தை இதயத்தை வருடும், சில பேர்கள் வீசுகின்ற வார்த்தை இதயத்தை முள்ளாய் குத்தும். வார்த்தை ரொம்ப ஆழமானது. அந்த வார்த்தை இதயத்தில் தான் விழும். அது நல்லவைகளாக இருந்தாலும் தீயவைகளாக இருந்தாலும். சில நேரங்களில் நாம் சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்கும்போது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு கடும் சொற்களை வீசும்போது நம் இதயம் கடுமையாக பாதிக்கப்படும், நம் சந்தோஷம் கெட்டுவிடும். சிலரது வார்த்தை வீழ்த்தும், சிலரது வார்த்தை வாழ்த்தும். வார்த்தை ஒன்றுதான், அது உதட்டிலிருந்து பூவாக உதிர்கிறதா முள்ளாக உதிர்கிறதா? நீங்கள் நினைக்கலாம் வெறும் வார்த்தை தானே வாரி இறைக்கிறோம் என்று. அது ஒரு மனிதனின் இதயத்தை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்களும் பாதிக்கப்பட்டால்தான் தெரியும். ஆயுதத்தை விட உங்கள் வார்த்தைகள் கூர்மையானது. வார்த்தைகளால் துக்கத்தில் இருப்பவர்களை ஆறுதல் படுத்தவும் முடியும், மகிழ்ச்சியில் இருப்பவர்களை துக்கப்படுத்தவும் முடியும். மனிதா, நாம் பேசுவது இறைவன் கொடுத்த வரம். அந்த வார்த்தைகளை மற்றவர் இதயம் புண்படாமல் பேசுங்கள். மற்றவர்களை ஆறுதல் படுத்த பேசுங்கள். மற்றவர்களுக்கு வலி வேதனை கொடுக்கும் வார்த்தைகளை பேசாதீர்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. வார்த்தைகளைப் போல் அழகானது இவ்வுலகத்தில் இல்லை. கொஞ்சம் தடுமாறினால் அதே வார்த்தையால் மற்றவர்களுக்கு தொல்லை. வேடன் கையில் இருக்கும் அம்பை போன்றது நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளால் மற்றவர்களை காப்பாற்றவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும்.